மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? எங்களுக்கு வாழ்க்கைங்கிறது கம்பி மேல நடக்கிற விளையாட்டு மாதிரி. ஆனா உங்களை மாதிரி பணக்காரங்களோட வாழ்க்கை அந்த விளையாட்டை ரசிக்கிற மாதிரி. உங்க அம்மா நல்லா இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். உங்க அம்மாக்கு அடங்குற பிள்ளையா அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க. இங்க இருந்து மரியாதையை வெளில போயிடுங்க. சாரி சீதா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் இப்போ உன்னை பார்க்க எந்தவித தப்பான நோக்கத்தோடயோ எண்ணத்தோடயோ இங்க வரல. நீ எங்க மாமா கிட்ட போய் உண்மையை சொல்லனா எங்க அம்மா உயிர் பழிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு எங்க அம்மா நான் ரொம்ப உயிர். நீ அவங்க உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு தான் உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு உன் வீடு தேடி வந்திருக்கேன். சீதா, எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னால நன்றி கடன் அடைக்கவே முடியாது. எனக்கு நன்றி சொல்றது பெருசு இல்ல. உங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றம் என்னைக்கு மாறாம இருக்கணும். அதுக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமா உன் பிரார்த்தனை பலிக்கும். நீங்க அனிதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படியே இருக்கணும். சீதா, கல்யாணம் நடக்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஆனா நீ எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்க. அதை சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நீ எந்த நேரத்துல எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தினேஷ். நீங்க எனக்கு நன்றி சொல்றதுன்னா ஒரு பாதி நன்றியை தான் சொல்லணும், மறுபாதிய அந்த சாந்திக்கு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சொந்த தாய்க்கு போராடுற மாதிரி அவங்க என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. நீங்க முதல்ல அவங்க கிட்ட போய் நன்றி சொல்லுங்க. நான் போறேன் சீதா. ஆமா, உங்க அப்பா இப்போ ஓகே இல்ல? நல்லா இருக்காரு, வாக்கிங் போயிருக்காரு. அதுல என்ன ஆச்சரியம்? உன்னுடைய நல்ல மனசுக்கு எங்க அம்மாவே உயிர் பழிச்சிட்டாங்க. உங்க அப்பா எப்பவுமே நல்லா தான் இருப்பாரு. நான் வரேன். சீதா, நான் பண்ணதுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. வரேன். எல்லாம் என் நேரம் டி. உன்கிட்டலாம் வந்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. வேற ஏதாவது வேலை இருக்க? இல்லப்பா. அப்ப நான் கிளம்புறேம்மா. என்ன எப்படி பாக்குறீங்க? வாங்க அத்தை. முதல்ல நீங்க எங்க ரூமுக்கு வந்ததை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த வீட்ல என்ன இன்னும் பரிபூர்ணமா மருமகளா ஏத்துக்கல. அதான் நீங்க ஒரு குரல் கொடுத்திருந்தா போதும், நானே ஓடி வந்து பார்த்திருப்பேன். இப்படி முகம் மலர மனசு நிறைய சந்தோஷமோ வாய் நிறைய சிரிப்புமா என் அத்தனை கூப்பிடுறியே, இதுவே போதும். ஏன் கார்த்திக், உங்க அம்மாவை நீ வான்னு கூப்பிட மாட்டியா? இல்லம்மா, உங்களை இங்க பார்த்த சந்தோஷத்துல பேச்சே வரல. சரி சரி இந்திரா, வாமா. ஏய், பாட்டி கூப்பிடுறாங்க, போ. இல்லடா கண்ணா, இல்ல, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் உங்களை வெளியே அனுப்ப வரல. இந்தா, இதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, என்ன இது? பிரிச்சு பாருமா. புது ட்ரெஸ் எங்க அம்மாவுக்கு.
இந்தாம்மா. இந்தாப்பா, இது உனக்கு. பட்டுப்புடவை எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. எதுக்கு அத்தை இதெல்லாம்? நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே நான் உனக்கு இந்த மரியாதையை செஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் கை கூடணும். என் வீட்டுக்காரர் உன் மேல கோவமா இருந்தாலும் நான் உன் மேல பாசமா தான் இருக்கேன். ஆனா அதை என்னால வெளியில காட்டிக்க முடியலம்மா. இப்போ உனக்கு இந்த மரியாதையை செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாந்தி செஞ்ச மிகப்பெரிய நல்ல காரியம் சாந்திக்கே தெரியாது. யார் காரணமா இருந்தாலும் இந்த வீட்டுல நடக்க வேண்டிய பொண்ணுங்க கல்யாணம் தள்ளிக்கிட்டே இருந்தது. அதனால வீட்டுல காரணம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கோவம், நிம்மதி இல்லாம நாள் போய்கிட்டே இருந்தது. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமும் விதி இந்த வீட்டை விடல. தினேஷுக்கும் அனிதாவுக்கும் பிரச்சனையை கொண்டாந்தது. அதான் சரியா போயிடுச்சு அத்தை. சரியாயிடுச்சுமா. ஆனா யார் சரி பண்ணது? அந்த சீதாங்கிற பொண்ணு இருக்கிற இடத்த தேடி போய் அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி கோவமா இருந்தவளை மாத்தி உண்மையே உங்க மாமா கிட்ட பேச வச்சது யாரு? நீதானம்மா. அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க மாட்டாரு. அவர் மட்டும் போகலன்னா என்னென்ன பழிப்பாவம் வந்திருக்குமோ. இப்ப அண்ணன் தங்கச்சி பேசி கல்யாணமும் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பெருந்தன்மையான போராட்டம். இந்த குடும்பத்துக்கு வர இருந்த ஒரு தீரா பழிய நீ தொடச்சிருக்கம்மா. இதோட அருமை உனக்கு தெரியாது. ஆறு தன் போக்குல போகும்போது பல உயிரோட தாகத்தை தீக்கிற மாதிரி புனிதமான விஷயம்மா. அந்த சேவைக்காக இது நான் உனக்கு செலுத்துற நன்றி கடன்மா. அத்தை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி என் அண்ணிய மனுஷாக்காதீங்க. இல்லம்மா சாந்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க மாமா முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷத்துக்காக உனக்கு என்ன கொடுத்தாலும் தகுமா? இப்படி உட்கார செல்லம். இந்த சிரிப்பதான், இந்த சந்தோஷத்தை தான் நானும் ரொம்ப நாள் இந்த வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அபிராமி மூலமா ஏனோ அந்த பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது. பிள்ளையோட நீ வந்த பிரச்சனை என்ன உங்ககிட்ட பேச விடல. அந்த நேரத்துல எனக்கு இருந்த தவிப்பும் வேதனையும் உங்களுக்கு தெரியாது. என்னோட சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்குமா. நீயும் இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்த வந்தவதான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆண்டவா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. நான் வரேன். அத்தை, நல்லா இருமா.
என் மகனை நல்லா கவனிச்சுக்கோ. என் மேல எத்தனை பழி சொல் வந்தாலும் யாரு என்ன அவமானப்படுத்தினாலும் நான் கவலைப்பட போறதில்ல. அத்தை என்ன தொட்டு தூக்குனப்பவே எனக்கு எனக்கு புது தெம்பு வந்துருச்சு. இருக்கிற தண்ணி கஷ்டம் தினமும் கழுவுன்னு தான் பேரு. எங்கிறது அந்த அழுக்கு சேர்றதோ தெரியல. வாரம் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ற அளவுக்கு நம்ம காலில் அழுக்கு சேர்ந்துருதுப்பா. சே, இருக்கிற தண்ணியும் காலி. பெருசு பெருசு பெருசு. அட, காது கேட்கலையா? உங்களதான். என்னதான் கூப்பிட்டியா? ஏடா, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதான்டா பெருசு சிறுசுன்னுக்கிட்டு. எல்லாம் ஒரு மரியாதை தான். உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? அதான் அப்படி கூப்பிட்டேன். இதான் மரியாதையா? இதுக்கு மேலே ராஜவண்ணேன்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இது பாரு, என்ன விஷயம் சொல்லி, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு. தலைக்கு மேலையா? என்ன போய் சொல்றீங்க? தரைக்கு மேலே வேலை இருக்குன்னு சொல்லுங்க. புல்ல வளர்க்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், வளர்ந்த புல்ல வெட்டணும், அவ்வளோதானே. அதுக்கு போய் அழுத்துக்கிறீங்களே. தோட்டக்கலையை புரியும்படியா இவ்வளவு லட்சணமா சொல்றதுக்கு உன்னை விட்டா அந்த உலகத்துல வேற ஆளே கிடையாதுரா. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. காரை கழுவுறதுக்கு எனக்கு 200 பக்கெட் தண்ணி வேணும். இதில் கொஞ்சம் விட. டேய், ஓ வேலை என்னவோ அதை நீ தான் செய்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்க செய்கிற வேலையில நீ மூக்க நுழைக்கக்கூடாது, புரியுதா? இப்படி நமக்கென்னு நீங்க சொல்ற மாதிரி நம்ம அபிராமியம்மா ஒதுங்கிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பிரச்சனை ஒழிஞ்சிருக்குமா? என்னது? அபிராமியம்மானால தான் பிரச்சனை ஒழிஞ்சு போச்சா? என்னடா சொல்ற நீ? பின் என்னன்னு, நம்ம அபிராமியம்மா ஸ்டெப் எடுத்து அந்த மாடலிங் பொண்ணு சீதா பார்த்து பேசி அவங்க மனசை மாத்தலன்னா நம்ம ஐயாவோட கோபம் குறைஞ்சிருக்குமா? இல்ல அவர் தான் ஆஸ்பத்திரியில் தங்கச்சியை பார்த்துருப்பாரா? அப்புறம் என்ன, ஐயா போய் ஆஸ்பத்திரியில் பார்த்த உடனே தங்கச்சி எழுந்து உட்காந்துட்டாங்க. நின்று போன கல்யாணம் இப்ப நடக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அபிராமி அம்மா தான். அந்த அம்மா மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காதுன்னு. அந்த மகராசி நல்லா இருக்கணும். வாயமுடா, என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே போற. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்களும் பேசுங்க. யார் வேண்டாம்? பாடுபடுறது ஒருத்தர், பாராட்டல வேற ஒருத்தருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. என்னன்னு சொல்றீங்க? நீ ஒரேடியா பொழுந்து அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு அடுக்கிக்கிட்டே போனியே, அதை செஞ்சது அபிராமி அம்மா இல்லடா, நம்ம சாந்தி அம்மா தான். தெரிஞ்சுக்க. என்னன்னு இது புது கதையா இருக்கு? என்னால நம்ப முடியலையே. என்ன நம்ப முடியலையே? ஏடா, வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்கே இந்த விவரங்கள்லாம் தெரியாம இருக்கும்போது அந்த சாந்தி அம்மாவுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அடே, அந்த சீதா பொண்ணோட விலாசத்தை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம ஐயா கிட்ட தினேஷ் மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்ல வச்சதே சாந்தி அம்மா தான். எப்படி கோவில் கட்டுறதுக்கு ஒரு கல்லு கூட எடுத்து கொடுக்காதவனுக்கு முதல் மரியாதை பண்றாங்களோ, அதே மாதிரி எல்லா புகழும் அந்த அபிராமி அம்மாவுக்கே போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா நேரம் தான். என்னன்னு பார்த்தா சாதுவா இருக்க நம்ம சாந்தி அம்மா இவ்வளவு செஞ்சாங்க. ஆமாடா, சொல்றவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க சொல்லி காமிக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த அம்மா வெறுத்து ஒதுக்கினாலும் அவங்க இந்த குடும்பத்துல நிறைய பாசத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு, இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா சொல்படிதான் இந்த குடும்பமே அப்படியே பம்பரமா ஆட போகுது. ஆமா, நீ இதை தண்ணி கேட்டில்ல? ஆமா, அங்க குழாயை திறந்து விட்டு வந்திருக்கேன், போய் பிடிச்சுக்க. என்ன? அடப்பாவீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அக்கா நாற்காலியை ஆட வச்சுடுவானுங்க போல இருக்கே. இனிமே இவங்களை வீட்டுக்கு வெளியில தான் நிக்க வைக்கணும்.
என்னம்மா வேணும்? காரு. வீட்டுக்குள்ளே கார் ஓட்டுறியா? ம்? ராஜேஸ்வரி, பயப்படாதீங்க. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க? மெதுவா இடிச்சுக்க தெரிஞ்ச? ஆமா, ஏன் முகமெல்லாம் வேர்த்திருக்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, காபி கேட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, போடலையா? போட்டுட்டு இருக்கேன். என்னத்தை போட்ட? காஃபி. காக்கா காபியா? சரி, சீக்கிரம் கொடு. நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் பரவாயில்ல, நான் இங்க இருந்தே சாப்பிடுறேன். போடுமா, போடு போடு. அப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உன் கிச்சனை பார்த்து. கிளீனா வச்சிருக்கிறியா? நீங்க வந்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ரொம்ப நாள் ஆச்சா? என்ன அடிக்கடி கிச்சன் பக்கம் வர சொல்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதான பார்த்தேன். அதுக்கு தான் நீ இருக்கிறியா? மெதுவா மெதுவா, கையெல்லாம் நடுக்குது. என்னாச்சு உனக்கு? வீக்னஸா? டானிக் எல்லாம் சாப்பிடுமா? நீ சாப்பிட்டியா காபி? சாப்பிட்டேங்க, சாப்பிட்டேன். ஹால்ல உட்காந்து சாப்பிடுங்களேன். ஏமா, இங்க சௌரியமா தானே இருக்கு. நீங்க தானே சாப்பிட்ட? சூப்பரா போட்டிருக்கிற காபி நல்லாவே இருக்கு. நீ 100 கப் சாப்பிடு. ரொம்ப நர்வஸா இருக்க. கொஞ்சம் நவரு நவரு பாப்பா.